கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆமென் நம்ம கடந்து செல்வோம். ஆமென். வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது எவ்வாறு என்ற காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறாரா, தோல்விகரமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறாரா? வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு அப்படின்ற வாழ்க்கையை வைத்திருக்கிறாரா, இல்லை வெற்றியை மட்டுமே வைத்திருக்கிறாரா? ஆண்டவர் வசனம் சொல்வது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அல்லேலூயா. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுமோ அந்த வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஆமென். எப்பொழுதும் வெற்றி. அதனாலதான் வெற்றி உள்ள வாழ்வுன்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வெற்றி வாழ்வு ஊழியங்கள்ன்ற பேரை கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன். ஆமென். நான் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? என் குடும்ப வாழ்க்கையில வெற்றிகரமா இருக்கணும், என் பொருளாதார வாழ்க்கையில, என் சரீர சுகத்துல, நான் கையிட்டு செய்கிற வேலையில, ஆமென், நான் செய்கிற எல்லாவற்றிலும், என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதிலும் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்? வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதற்கு பிரதானமாய் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, என்னுடைய மனமானது என்ன செய்யப்பட வேண்டும்? மறுரூபமாக்கப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். ஏன்னா பல்வேறு காரியங்களால் என் மனம் என்ன செஞ்சிருக்கு? கட்டப்பட்டு நிறைந்து வழிநடத்தப்பட்டு வந்திருக்குது இல்லையா? அதை நான் எல்லாம் எடுத்து மாற்றி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதை என்னுடைய மனதிற்குள்ள நான் ஆழமா என்ன செய்ய வேண்டும்? பதிய வைக்க வேண்டும். அப்பதான் வெற்றிக்கு நேராக நான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அல்லேலூயா. இல்லையா? நம்ம ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறோம். ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து வேற ரூட் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்கன்னு வைங்க. நீங்க தவறான ஒரு பாதையில என்ன செஞ்சிட்டீங்க, போயிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும்? அதே மேப்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்ப என்ன பண்ணணும்? அந்த மேப்பை என்ன செஞ்சிடணும்? டெலீட் பண்ணிட்டு புது மேப்பை என்ன செய்யணும்? போகணும். அப்படிதானே கூகுள் மேப்லாம் அப்படிதானே போறோம் இல்லையா? சில நேரங்களில் வந்து நீங்க இப்ப இங்க இருந்து ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா பல ரூட் அது என்ன செய்யுது, பல ரூட்டை காமிக்குது. சந்து புந்தெல்லாம் கூட என்ன செய்யுது, கொண்டு போய் ஆத்துக்கரையிலலாம் என்ன செஞ்சிருக்கு, போய் விட்டுருது. ஆமாவா இல்லையா? ஆனா சரியான ஒரு மேப்பை நீங்க செட் பண்ணீங்கன்னா அதுக்கு நேராக என்ன செய்யுது அந்த மேப்பு உங்களை அந்த இடத்துக்கு என்ன செய்யுது? அதே போலதான். ஆமென். உங்க மைண்டை நீங்க எவ்வாறு செட் பண்றீங்களோ அது கேட்டது போல அது உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கொண்டு போக ஆரம்பிக்கும். நீங்க தோல்வியின் எண்ணங்களை மனதில் வைத்து நீங்க பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா இது தோல்வியில கொண்டு போய் என்ன செய்யும்? நிச்சயமா அது கொண்டு போய் விடும். ஆனா வெற்றிக்கு நேராக, விடுதலைக்கு நேராக, அற்புதத்திற்கு நேராக, உயர்வுகளுக்கு நேராக, நன்மைக்கு நேராக, தேவனுடைய சித்தத்திற்கு நேராக உங்க மனதை நீங்கள் செட் பண்ணும்போது உங்க மனம் எங்க கொண்டு போகும்? அதற்கு நேராக உங்களை கொண்டு போகும். அதனாலதான் மனமானது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எது முக்கிய பங்கு வகிக்குது? மைண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல்ல இருக்கு. அல்லேலூயா. ஒரு கம்ப்யூட்டருக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு? CPU தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போலதான். ஆமென். ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுக்கு எது முக்கியமானதா இருக்கு? மனமானது மிகவும் முக்கியமான ஒரு பங்கு என்ன செய்கிறது? வகிக்கிறது. சோ அப்ப அந்த மனதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நம்முடைய மனதை என்ன செய்யணும்? கர்த்தருடைய தாத்தா சொன்னது, பாட்டி சொன்னது, சொந்த பந்தம் சொன்னது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, நான் படிச்சது வந்தது, இதெல்லாம் தூக்கி போட்டு என்ன செய்யணும்? என்னை படைத்தவர், என்னை இந்த பூமிக்கு அனுப்பினவர், எனக்காக ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருவர், என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை எடுத்து என் மைண்ட்ல என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நான் வைக்கும் போது என் வாழ்க்கை அதற்கு நேராக பயணிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. சோ மனதை புதிதாக்குவதற்கு பல்வேறு காரணங்கள் என்ன செய்கிறது இருக்கு. அதுல முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு என் மனதை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபமாக்குறது, புதிதாக்குறது. தேவனை குறித்து சரியான ஒரு பார்வை எனக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அதெல்லாம் கடந்த வாரங்கள் என்ன செய்தோம்? பார்த்தோம். தேவன் எப்படிப்பட்டவர்ன்ற ஒரு வெளிப்பாடு நமக்கு வரணும். பக்கத்துல பாசனம் யாரை குறிச்ச வெளிப்பாடு? நிறைய பேருக்கு நம்ம ஆண்டவர் யாருன்னு என்ன செய்யாது, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு என்ன செய்யல, தெரியாததுனால தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மளால என்ன செய்ய முடியறதில்லை, சுதந்திரிக்க முடிவதில்லை. அதனால தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. மனம் புதிதாவதற்கு முதலாவது தேவனை குறித்து சரியான, இரண்டாவது நாம் யார் என்ற வெளிப்பாடு நமக்கு என்ன செய்யணும் வேணும். ஒரு வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஏற்கனவே நம்ம இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோம். ஆமென். பல நேரங்கள் இந்த வசனத்தை, இந்த மனம் புதிதாகலை குறித்து பேசும்போது, மனதை குறித்து பார்க்கும்போது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். போதுனே வேதம் சொல்லுது பாருங்க. அவன்
இருதயத்தின் எல்லாம் சொல்லுங்க, என் நினைவு எப்படியோ அப்படியே நான் இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா உங்க இருதயத்துல நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப என் இருதயத்தின் எண்ணத்தை தாண்டி ஒரு வெற்றியை நான் என்ன செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, என் இருதயம் தோல்வியாலேயே நிறைந்திருக்குன்னா நான் எப்படிதான் இருக்கிறேன்னு அர்த்தம். மனம் எதனால் நிறைந்திருக்கு? தோல்வியால் நிறைந்திருக்கு. மனம் எதிர்மறையான காரியத்தால் நிறைஞ்சிருக்குன்னு வைங்க, நடக்காது, முடியாது, அவங்கெல்லாம் முன்னேறிடுவாங்க, நம்மெல்லாம் முன்னேற முடியுமா, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும், எனக்கெல்லாம் கிடைக்குமா, அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, நான் நல்லா இருக்க முடியுமா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா, இதெல்லாம் என்னது? எதிர்மறையான எண்ணங்கள். இந்த எண்ணங்களால என் இருதயம் நிறைந்திருந்ததானால் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றாரு, அப்படியே இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ, பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க. நான் ஒரு மோசமானவன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? மோசமானவங்க இருப்பீங்க. அப்ப இருதயத்தின் நினைவுகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப இங்க பார்க்கிற முதலாவதாக தேவனை குறித்து நம்ம பார்த்தோம், தேவனை குறித்த சரியான எண்ணங்கள். ரெண்டாவது, என்னை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு எனக்கு என்ன செய்யணும், எனக்கு இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என்னை குறித்த சரியான வெளிப்பாடு. நான் யாருன்ற குறித்து எனக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிந்திருக்கணும். சிலர் என்ன நினைப்பாங்க, நான் ஒரு பெரிய கொடூரமான ரட்சிக்கப்பட்ட பாவியா, நான் யாரு, நான் பாவி, நான் மோசமானவன், நான் பிரயோஜனம் இல்லாதவன். அப்புறம் சிலர் சொல்லுவாங்க, நான் ராசியே இல்லாதவன். எப்படி சொல்லுவாங்க? நான் ராசியே இல்லாதவங்க, நான் எது செஞ்சாலும் என்ன செய்யாது, நான் எது செஞ்சாலும் விளங்காதுங்க. அப்படி என்ன செய்வாங்க, அப்படின்னு என்ன செய்வாங்க. நம்மை குறித்த சரியான ஒரு மனநிலை நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என்னை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக நீங்க யாரா இருக்கிறீங்கன்ற அறிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கிறீங்கன்ற எண்ணத்தை நீங்க என்ன செய்யணும், உங்க மனதுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள நீங்க வைக்கும் போது அதை நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப என் எண்ணங்களை தாண்டி, என் இருதயத்தின் எண்ணங்களை தாண்டி ஒரு சக்சஸ் என்ன செய்ய முடியாது, என்னால பார்க்க முடியாது. அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்கிறதுன்றது என்ன செய்யணும். நிறைய நேரங்கள் ஜனங்களுக்கு பாருங்க, பிசாசை குறித்து ஓவரா என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க, பிசாசு குறித்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, பயங்கரமா ஆழமான சத்தியங்கள் என்ன செஞ்சிருக்கும், பிசாசை குறித்து தெரிஞ்சிருக்கும். தேவனை குறித்தும் சில ஆழமான சத்தியங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அறிந்து வைத்திருப்பாங்க. ஆனா அவர்களை குறித்து ஒன்றுமே அவங்களுக்கு என்ன செய்யாது. நான் ஒரு மண்ணியா, நான் ஒரு தூசியா, நான் ஒரு குப்பை, நான் ஒரு புழு அப்படின்னு என்ன செய்வாங்க, தன்னை குறித்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் உங்களை விசேஷமானவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை சிறந்தவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாய் உங்களுக்கு என்ன நன்மை கொடுக்கப்பட்டிருக்கின்றத வேதத்திலிருந்து நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும், நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கணும். அது உங்களை வெற்றிக்கு நேராக என்ன செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்களுக்கு கூட சொல்ற பாருங்க, தங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்குள்ள என்ன செய்யுது, இன்னைக்கு அதிகமா. மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களாம் பயங்கர பெரிய பரிசுத்தவானுங்க, நானு அப்படிலாம் இல்லை, நான் ஒரு பாவி, நான் ஒரு முடியாதவன், என்னால் இது நடக்காது. சிலர் கூட சொல்லுவாங்க பாருங்க, அவங்கெல்லாம் சாதிப்பாங்க, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியாது, என்னால் சாதிக்கலாம் முடியாதுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. சிலர் நீங்க என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு அப்படியே சொல்லுவாங்க. இல்லை, தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறான்றதை நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் வரப்போகிற சில வாரங்களுக்கு நாம் யாருன்றதை குறித்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பக்கத்தில் பார்த்து நீங்கள் யாருன்றதை பாருங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு நீங்கள் யாருன்றதை பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், உலகத்தை பார்க்கறதை விட்டுட்டு நீங்கள் யாருன்றதை என்ன செய்யுங்க, பாருங்க. ஆமாம். பல நேரங்களில் நம்ம செய்கிற தவறு என்ன தெரியுமா, நம்ம மற்றவங்கள தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஐயோ அவங்க எவ்வளோ பெரியவங்க, அவங்களா அப்படின்னு யாரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்போம், யாரை பார்த்து, பக்கத்து வீட்டுக்காரங்கள. வீட்டில் நல்லா குழம்பு வச்சிருப்பாங்க, அதை ஒன்றும் என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வைக்கிற குழம்பு இருக்கு பாரு அப்படின்னு அவங்கள பற்றி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் யாருன்ற வெளிப்பாடு எனக்குள்ள வரும்போது, ஆமே, நான் வெற்றிக்கு நேராக நடக்கிறேன். அல்லேலூயா. நான் யாருன்னா என் பலத்தினால் அல்ல, என் முயற்சினால் அல்ல, தேவன் என்னை எப்படிப்பட்டவராய் வைத்திருக்கிறார் என்று நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்,
நான் பார்க்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை எப்படிப்பட்டவனாக வைத்திருக்கிறார் என்ற வெளிப்பாடு எனக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கணும், எனக்குள்ள வர ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அதுல முதலாவது என்ன வெளிப்பாடு வரணும் அப்படின்னா, எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் அதனுடைய 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். முதலாவது நமக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். என்ன வெளிப்பாடுன்னா, இப்படி இருக்க ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, நல்லா கவனிங்க. இப்ப எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா. இல்லைங்க, வீட்டில் கேட்டு சொல்றேங்க, அப்பா அம்மாட்ட கேட்டு சொல்றேன் ரட்சிக்கப்பட்ட நானு, அப்படியாருன்னு சொல்றீங்களா? ரட்சிக்கப்படுறதுனா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று விசுவாசிக்கணும் முதலாவது. ஆமாவா இல்ல? இருதயத்துல விசுவாசிக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். எப்படி? அவரே கிறிஸ்து என்று என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கை செய்யணும். இது முதல் படி. இரண்டாவது, அதற்கு அடையாளமாக என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். எப்போ உங்க ரட்சிப்பு நிறைவேறுது? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, பாப்பா கொஞ்சம் அமைதியாக, ரட்சிக்கப்பட்டு இருதயத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? வாயினால அறிக்கை செய்றீங்க. இது முதல் படி. இரண்டாவது படி என்னது? மூழ்கி நீங்க ஞானஸ்நானம் எடுத்து அவரோட உடன்படிக்கை செய்யும் போது உங்க ரட்சிப்பு என்ன செய்யுது? முழுமை அடையுது. இல்லையா? ரொம்ப முக்கியமான காரியம் இது. அதனாலதான் ரொம்ப சீரியஸா கவனிக்கணும்னு சொல்றேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்றைக்கு நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேனோ அன்றைக்கு என்ன, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை என்ன செய்கிறது? ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குறது. நான் எப்படிப்பட்ட மனுஷனாய் நான் மாறுகிறேன் ஆண்டவர் சொல்றாருன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது நான் என்ன செய்யறேன்? புதிய சிருஷ்டியாய் மாறுகிறேன். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு அவங்க தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிற ஒவ்வொருத்தரும் யாரு? தேவனுடைய பிள்ளை. அவர்களுக்கு முதலாவது ஆண்டவர் என்ன ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார்னா, இல்ல முதலாவது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் நடக்குதுன்னா, அவர்கள் புது சிருஷ்டியா என்ன செய்யறாங்க? எல்லாம் சொல்லுங்க, நான் யாரு? இப்ப புது நியூ கிரியேஷன். அப்படின்னா புது சிருஷ்டின்னும் போது ஏற்கனவே அது உண்டாக்கப்பட்ட சிருஷ்டி கிடையாது. ஆண்டவர் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் என்ன செய்தார்? புதியதாய் உருவாக்கினார். பாத்தீங்களா? வானம் அப்ப அந்த சூரியனே இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? புதியதாய் உருவாக்கினார். இல்லையா? தன் பூமி என்ன செஞ்சாரு? மரம் செடி கொடிகளை என்ன செஞ்சாரு? புதிதாய் உருவாக்கினார். அதே போல இந்த புது சிருஷ்டினா என்ன அப்படின்னா, என்னை ஆண்டவர் புதிதாய் உருவாக்குகிறார். என்ன சொல்லுங்க? ஆண்டவர் என்னை புதிதாய் அப்படின்னா என்னன்னா, பழைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கடுகளவும் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறேன். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு, ஆமென், நான் ஞானஸ்நானம் எடுத்தவருடைய உடன்படிக்கையில் அவரோடு கூட இணைக்கப்படும் பொழுது, முதலாவது ஆண்டவர் என்னை எப்படி மாற்றுகிறார்னா, என்னை ஒரு புதிய சிருஷ்டியா என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். இப்ப இங்க கவனிங்க, இங்க வேதம் சொல்லுது பாருங்க, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கிய கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, வசனம் இது. இல்லையா? நிறைய நேரங்கள்ல சிலருக்கு சில சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் தெரியுமா? பாஸ்டர், நீங்க சொல்றீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும் போது எல்லாம் புதிதாச்சுன்னு சொல்றீங்க. ஆனா அதே சிந்தனை எனக்கு என்ன செய்யுது? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக இருந்த அதே சிந்தனை எனக்கு இப்ப என்ன செய்யுது? எனக்கு இருக்கதானே செய்யுது. அப்படின்னா ரட்சிப்பை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்குதுன்னா, எங்க நீங்க புது சிருஷ்டியாய் மாறுகிறீர்கள் என்றால், உங்க ஆவி மனிதனில் நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறுறீங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23 எடுத்தவங்க சீக்கிரமா வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம்.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எல்லாம் கவனிங்க இந்த வார்த்தைய. யாரு? சமாதானத்தின் தேவன் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அடுத்து எல்லாம் சொல்லுங்க. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப இங்க 3 காரியத்தை என்ன செய்யறாங்க? 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன காரியம்? ஆவி, ஆத்துமா, சரீரம். உங்க ரட்சிப்பை நீங்க புரிந்து கொள்ளணும்னா உங்க ஆவி, ஆத்துமா, சரீரம்னா என்னன்னு நீங்க என்ன செய்யணும்? முதலாவது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. 3 காரியத்தை சொல்றாரு. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவினா என்னன்னா, ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவே என் இருதயத்திற்குள் வாரும் என்று நான் அறிக்கை செய்து அவரை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அதுவரைக்கும் எனக்குள்ள ஆவி இருந்தது. ஆனா என் ஆவி எப்படி இருக்கு? செத்து போயிருக்கு. எப்படி செத்து போச்சுன்னா, ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆவி என்ன செஞ்சிருச்சு? செத்து போய்விட்டது. இப்ப ஆவி எப்ப உயிர்ப்பிக்கப்படும்னா, இயேசுவே என் பாவங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே, என் இருதயத்திற்குள் வாரும் என்று நான் அறிக்கை செய்யும் போது அந்த நேரம் என் ஆவி என்ன செய்யப்படுகிறது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனும் எதோட வாழ்றாங்க? செத்தாவியோட இல்லமா. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்களாய் வாழ்றாங்கன்னா, ஆத்மாவோடும் சரீரத்தோடும் வாழ்றாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? ஒரு வழியில செத்து போன ஆவியோட தான் என்ன செய்யறாங்க? ஏன்னா ஆவி என்ன செஞ்சிருச்சு? மரித்து போன ஒரு ஆவியோடு தான் அவங்க வாழ்றாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது இப்ப ஆவி. அதனாலதான் ரட்சிக்கப்படாத ஒருத்தவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவனை தேட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள், வைராக்கியங்கள் அவங்களுக்குள்ள இல்ல. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? ஆவி உயிரோட கிடையாது. ஆவி எப்படி இருக்கு? செத்து போயிருக்கு. இந்த ஆத்துமாவும் இந்த சரீரமும் தான் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்துமானா மனது, அதுக்கப்புறம் சித்தம், அதுக்கப்புறம் என்னது? உணர்வுகள். என்னது? மைண்டு, எமோஷன்ஸ், அப்புறம் வில்லு. வில்லுனா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத தீர்மானிக்கிற காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் மனதுதான் உங்களை என்ன செய்யுது? இப்ப மைண்ட் நடத்துது. சரீரம்ன்றது ஒண்ணுமே இல்லை. இந்த சரீரம்ன்றது என்னன்னா மண்ணினால் உருவாக்கப்பட்டது. இதுக்குள்ள ஜீவன் இல்லைன்னா இப்ப மரணங்கள் நிறைய நடந்திருக்கு இல்லையா? அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? இப்ப ஜீவன் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப இதுவரைக்கும் அவங்க நடத்திக்கிட்டு இருந்தது எது? அந்த சரீரம் அல்ல, அவர்களுக்குள்ள இருந்த அந்த ஆத்மா தான் அவர்களை நடத்தினது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? செத்து போன ஒரு மனுஷன் என்னதான் இப்ப நீங்க ஒரு நாளும் நீங்க பார்க்கிற இந்த சரீரம் அல்ல சாமுன்றது. சாமுன்றவர் யாருன்னா, இந்த சரீரத்துக்கு உள்ள ஒருத்தர் என்ன செய்யறாரு? வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. இது என்னதான் சொல்லுவாங்க? செத்ததுக்கு அப்புறம் மண்ணுன்னு சொல்லுவாங்க, பொணன்னு சொல்லுவாங்க. ஆமாவா? ஆமா. இந்த ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள எது நடக்குதுன்னா, ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்து அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நடத்தி கொண்டிருக்கு. ஆனா ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னா, ஆதாம் பாவம் செய்த போது மரித்து போயிருந்த அந்த ஆவி இல்லையா, காலகாலமா எனக்குள்ள என்ன செய்யுது? நான் பிறக்கும் போது எப்படிதான் பிறந்தேன்? ஆவி உயிர்ப்பிக்க படாம தான் நான் பிறந்தேன். ஆனா என்றைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு என் ஆவி என்ன செய்யப்படுது? உயிர்ப்பிக்கப்படுது. அந்த ஆவி புதிய சிருஷ்டியாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவியில, அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில எந்த பாவமுமே கிடையாது. அதான் வேதம் சொல்லுது பாருங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா அதற்கு முன்பாக இருந்த என்னுடைய எல்லா பாவ வாழ்க்கையும் அன்றோடு என்ன செய்யறது? ஒளிந்து போயினா இப்ப எல்லாம் என்ன ஆகுது? எல்லாம் புதிதாகிறது. அப்படின்னா என் ஆவி புதிதாக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கு. இதுவரைக்கும் அது உயிர் தெழுந்தே இல்ல, ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒன்றே இல்ல, ஆனா இப்ப என்னுடைய ஆவி என்ன செஞ்சிருக்கு? உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் தேவன் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, அவனை புதிய சிருஷ்டியாய் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மாற்றுகிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு புதிய சிருஷ்டி. எங்க நான் புதிய சிருஷ்டி? என் ஆவியில நான் ஒரு புதிய சிருஷ்டி. ஆனா
என்னுடைய ஆத்துமாவும் என்னுடைய சரீரமும் அதே போலதான் என்ன செய்யுது? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் கருப்பா இருந்தேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் கலர் ஆயிட்டேன்னு யாரும் சொல்ல முடியுமா? இல்ல. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக உங்க சரீரம் எப்படி இருந்துச்சோ அதே போலதான் உங்க சரீரம் இப்ப என்ன செய்யறது இருக்கு. அதே போலதான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்க ஆத்துமா எப்படி இருந்ததோ அதே போலதான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உங்க ஆத்துமா இருக்கு. நிறைய நேரங்கள் இதை புரிந்து கொள்றதே, சில நேரங்கள்ல தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ட்டு சிலர் டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, எடுத்தா பழைய சுபாவம் அப்படியே தான் என்ன செய்யும்? பழைய சுபாவம் அப்படியே தான் இருக்கும். ஆமென். அதனால அதுக்குத்தான் நம்ம மனதை புதிதாக்குறோம். ஆமென். ஏன்னா இந்த மனதுக்குள்ள பழைய காரியங்கள் என்னதான் செய்யுது? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் செய்து கொண்டிருந்த அதே பாவ பழக்க வழக்கங்கள் இப்பவும் என்ன செய்யுது? என் மைண்டுக்குள்ள இருக்கு. இந்த மனதை நான் புதிதாக்கும் போது எப்படி புதிதாக்குறேன்? என் ஆவி எப்படி பரிசுத்தம் உள்ளதா இருக்கோ அதுக்கேற்றது போல என் ஆத்மாவை என்ன செய்யறேன்? பரிசுத்தப்படுத்தும் போதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அல்லேலூயா. அதனாலதான் சில நேரங்கள்ல கிறிஸ்தவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணோடனே பழைய வாழ்க்கையெல்லாம் போயிடும். பழைய வாழ்க்கை என்ன செய்யாது? போகாது. பிசாசு போயிடும். என்ன போயிடும்? பிசாசு போயிடும். ஆனா பழைய மைண்ட்ல இருக்கிற அதே காரியங்கள் மைண்டுக்குள்ள என்னதான் செய்யும்? இருக்கத்தான் செய்யும். சில நேரங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க இல்லையா, சில அடிமைத்தன பாவங்கள் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணும் போது அந்த அடிமைத்தன ஆவி அப்படி என்ன செஞ்சிடும்? விலகி ஓடிடும். ஆவி விலகி. ஆனா அந்த ஆவி இருக்கும் போது மைண்டுக்குள்ள இருந்துச்சு பாத்தீங்களா எண்ணம், அந்த எண்ணம் அப்பவும் இப்பவும் என்ன செய்யும்? மைண்டுக்குள்ள அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசித்து வாசித்து மனதை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? மறுரூபமாக்கணும், மனதை புதிதாக்கணும். ஆமென். பிசாசு ஒரு செகண்ட்ல போனா என்ன செஞ்சிடும் அப்படியே. ஆனா மைண்ட்ல இருக்கிற காரியங்கள் போனா என்ன செய்யாது? இயேசுவின் நாமத்துல மைண்ட்ல இருக்கிற எண்ணமே போ அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, அந்த மைண்ட்ல இருக்க என்ன ஆகாது? போகவே போகாது. அதை எப்படி விரட்டணும்னா வார்த்தையால அதை என்ன செய்யணும்? விரட்ட ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, இப்ப பாருங்க, தவறான ஒரு எண்ணம் என் மைண்டுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இச்சையான எண்ணம் என் மைண்டுக்குள்ள வருதுன்னா உடனே நான் எனக்குள்ள என்ன வரும்னா, நான் மாம்சத்தின்படி செய்வதற்கு நான் மாம்சத்திற்கு கடனாளி அல்ல ஆண்டவரே, எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தையை நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்ற வார்த்தை எடுத்து நான் என்ன செய்யறேன்? என் மைண்ட்ல நான் வைக்கும் போது என்னுடைய பழைய சுபாவம், அந்த பழைய எண்ணம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? என் மனதை விட்டு அப்படியே விலக ஆரம்பிக்கும். உடனே ஓடிடும் இல்ல, 4-5 முறை அந்த எண்ணம் என்ன செய்ய, மறுபடியும் அந்த எண்ணம் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இந்த வார்த்தை எடுத்து நான் சொல்ல 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 நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், ஆமென், நான் கர்த்தருடைய படைப்பா இருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்திருக்கிறாரு அப்படின்ற காரியத்தை நான் உள்ள வைக்கும் போது பழைய எண்ணங்கள் தன்னால் என்னை விட்டு என்ன செய்கிறது? வெளியேற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து. இதை சரியா புரிஞ்சு கொண்டாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்ய முடியும். சில கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா வந்த உடனே ஜெபம் பண்ணுவாங்க. அந்த எண்ணம் திரும்பி வந்தோடனே என்ன ஜெபம் பண்ணி ஆண்டவனுக்கு என்னத்தை செஞ்சுட்டாரு என்ன செஞ்சிருவாங்க? அப்படியே இல்ல. ஆமென். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்ம மனதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் மனதை யார் புதிதாக்கணும்? மனதை யாருக்கு புதிதாக்கணும்? நான் தான் புதிதாக்கணும். ஏன்னா என் ஆவியை உயிர்ப்பித்தது யாரு? தேவன் உயிர்ப்பித்திருக்கிறாரு. என் சரீரத்தை யாரு புதிதாக்க போறது? இந்த சரீரத்தை யார் மறுரூபமாக்க போறா? யார் மறுரூபமாக்க போறது? அவர் வரும்போது இந்த சரீரத்தை அவரே என்ன செய்வாரு? அவரே மறுரூபமாக்குவாரு. ஆமென். ஆமா. எப்படி? மகிமையுள்ள சரீரமா இந்த சரீரம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? யார் வரும்போது? இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது இந்த சரீரம் மறுரூபம் அடையும். என் ஆவியையும் என் சரீரத்தையும் யார் மறுரூபமாக்குறது? தேவன் மறுரூபமாக்குறார். ஆவி யார் மறுரூபமாக்குனா? தேவன். என் சரீரத்தை யார் மறுரூபமாக்குறது? அதையும் தேவன் தான் செய்யறாரு. ஆனா இடையில இருக்கிற அந்த ஆத்மாவை யார் மறுரூபமாக்கணும்? நான் தான் மறுரூபமாக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு பெரிய வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. பக்கத்துல பாசன கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சோம்பேறித்தனமா நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா அதே மாதிரி பழைய வாழ்க்கையிலே என்ன தான் செய்ய வேண்டியதான்? உட்கார வேண்டியதான். இப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்காரு. நான் என்ன செய்யணும்னா என் மனதை, என்னுடைய ஆத்துமாவை நான் இப்பொழுது மறுரூபமாக்கணும். சித்தத்தை நான் மறுரூபமாக்கணும். எப்படி மறுரூபமாக்கணும்? முன்னாடி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலக பிரகாரமான காரியத்தையே தெரிந்தெடுத்து கொண்டிருந்தேன். ஆமாவா இல்லையா? சினிமாக்கு போறது, பாட்டு கச்சேரிக்கு போறது, இல்ல திருவிழாக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, இதைத்தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? என்ஜாய் பண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? வா இங்க போலாம் நம்ம அப்படின்னு நான் எதை தெரிந்தெடுத்தேன்?
சொந்த பந்த வீட்டுக்கு போகலாம், இன்னைக்கு திருவிழாப்பா, இன்னைக்கு நல்ல நாளுப்பா, சொந்த பந்த வீட்டில் போய் நல்ல ஒரு கறி சாப்பாடு என்ன செய்யலாம். இதை நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் தீர்மானிச்சிருந்தேன். இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப ஆண்டவரே உன்னை அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு ஒரு லீவு நாள் இருக்கு, இன்னைக்கு தேவ சமூகத்தில் நான் உட்கார போறேன் அப்படின்னு யார் தீர்மானிக்கணும்? நான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய கூட்டம் நடக்குது, நான் போகணும்னு நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு நம்ம தான் என்ன செய்யணும். இந்த தீர்மானங்களையும் நம்ம தான் மறுரூபமாக்கணும். அல்லேலூயா. நம்முடைய மனதையும் நம்ம தான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், மறுரூபமாக்கணும். ஆமென். அப்பதான் நம்ம வெற்றிக்கு நேரா என்ன செய்ய முடியும், கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு கொடுக்கிற முதல் அங்கீகாரம், முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, என்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த புதிய சிருஷ்டியில், அந்த புதிய எனக்குள்ள இருக்கிற அந்த புதிய மனிதன்ல கடுகளவும் பாவம் இல்லவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட மனுஷனா எந்த மனுஷன்? ஆவி மனிதனுக்குள்ள. அப்படி சொல்லணும். எப்படி? எனக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி மனிதனுக்குள்ள கடுகளவும் பாவம் இல்லவே இல்லை. எவ்வளவு இல்ல? கொஞ்சம் கூட பாவம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆவி மனிதன் புதிய சிருஷ்டியா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, புதிய மனிதனாய் நான் இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, புதிய மனுஷனா நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரத்தை எடுங்களேன். அதுல இருந்து ஒரு சில வசனங்களை வாசி ஜோமன்லாம். ரோமர் 6 1 கூட வாசிங்க. முக்கியமான ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம், ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் கவனிங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? தண்ணியில முங்கும் போது சும்மா முங்கி எந்திரிச்சு வந்துடுறதா? என்ன பண்றோம் நம்ம? ஞானஸ்தானம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, தண்ணீர்ல நம்ம மூழ்கும் போது தலை முழுகிறோன்னு சொல்றோம்ல. உனக்கு எனக்கு நீ எந்த சம்பந்தமுமே, தலை முழுகிறாங்கல்ல, உலகத்தார சொல்றாங்கல்ல, நான் உன்ன என்ன செஞ்சுட்டேன். அப்ப என்ன பண்றாங்க? ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து என்ன செய்யறாங்க? போ, தொலைஞ்சு போ, உனக்குன்னு எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் தலை ஒன்ன செஞ்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை அது என்ன செய்கிறது. இப்ப 3 வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் அனுபவிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவனுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு அவன் என்ன செய்கிறான்? தலை முழுகிறான். முழுகி என்ன செய்யறான்? புதிதான ஜீவன் உள்ளவனா எழுந்திருக்கும் போது என்ன செய்யறான்? புதிய மனுஷனா எழுந்திருக்கிறான். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல நாமும் என்ன செய்யப்பட்டோம்? எதுக்கு அடக்கம் பண்ணப்பட்டீங்க? பாவத்திற்கு நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்க. இயேசு எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல நீங்களும் நீதியின் வாழ்க்கைக்கு உயிரோடு என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? எழுப்பப்பட்டிருக்கீங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று எல்லாம் சொல்லுங்க. என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்யறாரு? கிறிஸ்து சிலுவையில் இருக்காருல்ல, அங்க யார் இருக்கா? நானும் இருக்கேங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து அறையப்பட்ட இடத்துல யார் இருக்கா? நானும் அறையப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பாவ வாழ்க்கை அங்க என்ன செய்கிறது? அதே போல கிறிஸ்து உயிர்த்தெழுத்த, எப்படி நீதிக்கு உயிர்த்தெழுப்பப்பட்டாரோ அதே போல நானும் பரிசுத்தம் உள்ளவனாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன். 7 வசனம் சொல்லுது பாருங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில் என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது
இல்லை, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்ன செய்யுங்க? எல்லாம் அந்த வார்த்தையும் சொல்லுங்க. என்ன செய்யுங்க? சத்தமா சொல்லுங்க. எண்ணிக்கொள்ளுதுன்னா என்னது? நினைத்து கொள்ளுங்கள். எது நினைவுல இருக்கணும்? எதை நினைவுல இருக்குன்னு சொல்றாரு? நீங்க ஒவ்வொரு முறை திருவிருந்தில் பங்கெடுக்கும் போதும், ஒவ்வொரு முறை கல்வாரியை நீங்க நினைவு கூறும் போதும் எதை நீங்க நினைவு கூறணும்னா, ஆண்டவரே ஏதோ இயேசு கிறிஸ்துவை பார்த்து உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறது இல்லை. அது சிலர் வந்து பார்த்துருக்கீங்களா? சிலுவை இடமெல்லாம் தியானிப்போனோடனே சிலுவை என்ன செய்வாங்க? அப்படியே ஐயோ, நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படியே சிலர் கூட நான் அப்படியே வாட்ச் பண்ணேன். ஆண்டவர் அப்படியே கல்வாரியில் அந்த 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 சாட்டை எடுத்து அட்டிக்கும் போது அவர் சொன்னார்ல, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார்ல, என்ன பண்ணாரு? அது என்னது? சம்மட்டி வாரினால் எடுத்து என்ன செய்யறாரு? அடிக்கும் போது அவர் அந்த அந்த வாருக்குள்ள என்ன இருந்துச்சு? எலும்புகள், கம்பிகள், இது கொக்கிகளா என்ன செஞ்சிருச்சு? அது இருந்துச்சு. அதை அடிச்சு அப்படியே இழுக்கும் போது என்ன வந்துச்சு? அப்படியே சதையெல்லாம் பிற்கப்பட்டு வந்ததுன்னு இயேசு கிறிஸ்துடைய சரீரை குறித்து பரிதாபப்பட்டு உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ அவர் அடிச்ச காயங்கள், ஐயோ அவர் எனக்காகப்பட்ட வேதனைகள், ஐயோ. ஒரு பாஸ்டர் அப்படிதான் உட்காந்து என்ன செஞ்சிருக்காரு? உட்காந்து சிலுவை நோக்கி பார்த்து என்ன செஞ்சிருக்காரு? அப்படியே ஆண்டவரே ஐயோ அந்த காயத்திலிருந்து ரத்தம் வடியுதே ஆண்டவரே, ஐயோ அந்த இருதயத்திலிருந்து அப்படி என்ன வருது? தண்ணீரும் ரத்தமுமாய் புரண்டு ஓடுதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு? உடனே ஆண்டவர் சொன்னாராம், எதுக்கு எழுதிட்டு இருக்க, முதல்ல எந்திரி அப்படின்னாராம். இல்ல ஆண்டவரே இந்த காயங்கள் அதெல்லாம் 2000 வருஷம் ஆகி உயிர் திறந்து மேலே போயாச்சு. ஹல்லேலூயா. அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறத உட்காந்துட்டு அதனால உனக்கு என்ன கிடைச்சுன்றது தியானி உட்காந்து அப்படின்னாராம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவரே சொன்னாரு பாருங்க, எல்லாரும் ஓன்னு அழுகுறாங்க. அங்க இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கிட்டு போகும்போது எப்படி? ஐயோ ஆண்டவரே என்ன அற்புதம் செஞ்சீங்க, அப்பத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே, இன்னைக்கு இப்படி அடி வாங்குறீங்களா அப்படின்னு என்ன செய்யறாங்க? அழுதுகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீகளே எனக்காக எதுக்கு அழுது உங்க நேரத்தை என்ன செய்றீங்க? அவருக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க நிறைய. ஐயா நீங்க வாங்கின அடி ஆண்டவர், ஐயா நீங்க வாங்கின காயம், ஐயா நீங்க வாங்கின வேதனை, ஐயா எவ்வளவு பெருசு கொடுறோம் அப்படின்னு அவருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவருக்கு இன்னும் வலிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி உட்காந்து பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்காக பரிதாபப்படுறதுக்காக அவர் சிலுவை சுமந்தாரு கிடையாது. அதனால எனக்கு என்ன கிடைத்தது என்று பார்ப்பதற்காக தான் என்ன ஜெபிக்க சொல்றாரு, என்ன பார்க்க சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தாரு? காயப்பட்ட பொழுது நானும் என் பாவங்களுக்காக காயப்பட்டிருக்கிறேன். அதைத்தான் இங்க பவுல் சொல்றாரு, அதை எண்ணிக்கொள்ளுங்கன்னா அதை மைண்ட்ல என்ன செய்யணும்? அதை வைக்கணும். ஆண்டவரே நீர் அங்க காயப்படும் போது எல்லா பாவத்திற்காக உங்க கூட சேர்ந்து நானும் என்ன செய்யப்பட்டிருக்கேன். இப்ப சிலர் வந்து இயேசு கிறிஸ்து வாழ்க்கை அந்த பாடு சிலுவையோட முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. இதோட அடிவாங்கன்னு அறியாவதும் அது காயப்பட்ட ரத்த சிந்திச்சு அடிச்சாங்க சிலுவை அதோட முடிஞ்சு அவர் வாழ்க்கை இல்ல. என் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்களை பாவங்களை சிலுவையில் சுமந்தது எவ்வளவு உண்மையோ அதே அளவு எனக்காக ஜீவனுள்ளவராய் அவர் உயிர் தெழுந்தது போல நானும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு உயிர் தெழுப்பப்பட்டிருக்கிறேன். அது உண்மை, அவ்வளவு உண்மை. அதை விசுவாசிக்கணும். பாவங்களை மட்டும் நினைவு கூறக்கூடாது. எப்படி? ஐயா நான் செஞ்ச பாவம் எவ்வளவு பெருசு ஆண்டவர், ஐயோ எவ்வளவு கொடூரமான காரியத்தெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. ரைட்டு, உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என் பாவங்களை நீங்க சுமந்து அவர் உயிர் எழும்போது என்னையும் அவரோடு கூட உயிர் தெள வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் உயிர் தெழும்பும் போது அவரோடு கூட நானும் உயிர் தெழுந்திருக்கிறேன். எதுக்கு உயிர் தெழுந்திருக்கிறேன்? நீதிக்கு நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். நிறைய நேரங்கள்ல இதை கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொள்வது இல்ல. இன்னைக்கு எதை தான் எண்ணுவாங்க? ஐயா பாவிலும் பிரதான பாவி ஆண்டவரே, நான் வந்து என்ன செய்யறேன் உங்க சமூகத்துல வந்திருக்கிற ஆண்டவரே அப்படி என்ன செய்வாங்க? இல்ல, நீங்கள் ஒரு தேவனுடைய ஆமென் புதிய சிருஷ்டியாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நீங்கள் நிற்கிறீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் இப்பொழுது புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு என் பாவங்கள் போக்க நான் கழுவப்பட்டேன், அன்னைக்கு நான் எப்படி மாறி இருக்கிறேன்? புதிய மனுஷனாய் நான் மாறி. சொல்லுங்க, நான் ஒரு புதிய மனிதன். பக்கத்துல சொல்லு, நீங்க ஒரு பழைய ஆள் கிடையாது. ஆமா, ஒருவேளை வயசு வேணா பழசா இருக்கலாம்,
ஆனா நீங்க பழைய ஆளு கிடையாது. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. நான் ஒரு புதிய சிருஷ்டி, நீங்கள் ஒரு புதிய மனிதன், நான் ஒரு புதிய மனிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12வது வசனம் சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு. ரோமர் 6 ரோமர் புத்தகமே அற்புதமான ஒரு புத்தகம். 6, 7, 8வது அதிகாரத்தை நீங்க போய் என்ன செய்யுங்க, வாசித்து பாருங்க, நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக உங்க சரீரங்களை நீங்கள் பாவத்திற்கு என்ன செஞ்சீங்க, ஒப்பு கொடுத்திருந்தீங்க. எதுக்கு? பாவம் செய்யறதுக்கு, அநீதியான காரியங்களை செய்வதற்கு, தீமையான காரியத்தை செய்யறதுக்கு என்ன செஞ்சிருந்தீங்க, ஒப்பு கொடுத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, எப்படி பாவத்தை செய்வதற்கு உங்கள் சரீரங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்களோ இப்ப பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் சரீரங்களை என்ன செய்யுங்க. ஏன்னா இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? முன்னே நீங்கள் பாவியா இருந்தீங்க, அதனால பாவம் செஞ்சீங்க, பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க. இப்ப பவுல் சொல்றாரு, நீங்கள் இப்ப கிறிஸ்துவோடு கூட என்ன செஞ்சிருக்கிறீங்க, உயிர் திறந்திருக்கிறீங்க. கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க நீங்க இருக்கிறீங்க. அதனால உங்கள் சரீர அவயங்களை நீதியின், எல்லாம் சொல்லுங்க, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, என் சரீரமானது நீதியை செய்யும்படி ஆயுதமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நீதி ஆயுதமா என்ன? முன்னே பாருங்க, முன்னே இதே கண்களால தவறான காரியத்தை செய்த நான் இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும்? எதுக்கு ஒப்பு கொடுக்கணும் என் கண்ணை? எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்படி நான் என்ன செய்ய, என் கண்ணை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. முன்னே தூஷணமான வகைகளை பேசுவதற்கு என் நாவை என்ன செஞ்சிருந்தேன், நான் என் வாய் என்ன செஞ்சிருந்தேன், கண்டமாரி பேசுறதுக்கு, கண்டமாரி செய்யறதுக்கு இல்லையா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவதற்கு நான் எப்ப ஒப்பு கொடுத்திருந்தேன்? எப்ப ஒப்பு கொடுத்திருந்தேன்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உங்க வாயில கண்ட மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன எங்க நீங்க ஒப்பு கொடுக்கலாம்னு அர்த்தம்? உங்க அவயங்களை நீங்கள் நீதியின் ஆயுதங்களாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க இல்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆவி புதியாக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆண்டவர் ஆவியில இருந்து உங்களுக்கு ஆலோசனை தருகிறார். எப்படி முன்னாடி அப்படி பேசிட்டு இருந்த, அப்போ உனக்கு ஆவி உயிரோட ஆண்டவரே இப்ப உள்ள இருந்து பேசுவார். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள இருந்து எதுவுமே என்ன செய்யாது, பேசாது. ஆனா ரட்சிக்கப்பட்டாலே நீங்க வாயை திறக்கும் போதே டக்குன்னு அங்க ஒரு ஆள் என்ன செய்ய ஆரம்பிப்பாரு. உணர்ந்திருக்கீங்களா நீங்க அத? ஆமா, சின்ன எனக்கு புது அனுபவமா இருக்கேன். முன்னாடி எல்லாம் அப்படி இருக்க மாட்டேனே. நானு முன்னாடி தப்பு செய்யறதுக்கு யோசிக்கிறதே இல்லை. ஆனா இப்ப ஒரு தப்பு செய்ய போகும்போது உள்ளுக்குள்ள என்ன வருது, ஒரு உணர்த்துதல் வருது. சே நம்ம இப்படி. அப்ப பாத்தீங்களா, இப்ப ஆவி உள்ள இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது. இப்ப என்ன பண்ணணும்னா, என்னுடைய சரீரத்தை எப்படி நான் அசுத்தமானதை செய்ய ஒப்பு கொடுத்திருந்தேனோ இப்ப நீதியானதை செய்ய என் வார்த்தையை நான் என்ன செய்யணும், என் வாய ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது, சரி ஆண்டவரே அப்படின்னும் போது, இப்ப பாருங்களேன், ஒருத்தவங்க உங்களை தவறா பேசிட்டாங்கன்னு வைங்க, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்கன்னா, அவங்க ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, 100 வார்த்தை பேசியிருப்பீங்க. அவங்களே யோசிப்பாங்க, லேசாதான சொன்னேன் நானே, அதுக்கு எப்படி சொல்லிட்டீங்களே, அப்படி என்ன செய்வாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க ஆவிக்கு நீங்க உங்க 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 நீதியின் ஆயுதத்திற்கு உங்க வாயை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா எப்படிப்பட்ட வார்த்தை. ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டாங்கன்னு வைங்களேன், பரவாயில்லங்க விடுங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் போங்க. இதுதான் என்னது, நீதிக்கு வாயை ஒப்பு கொடுக்கறது. எப்படி? பரவாயில்ல விடுங்க, மன்னிச்சிடுறேங்க போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இது என்னது, நீதியின் ஆயுதங்களாக. அப்ப எதுக்கு உங்க வாயா நீதிக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா அநீதிக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களான்னு பேச கறந்தா என்ன செஞ்சிடலாம். ஆனா ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்குள்ள இருந்தும் ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிப்பாரு, அந்த உணர்வுகள் கண்டிப்பா அவனுக்குள்ள உண்டாகும். தீமை செய்யும் போது, தவறு செய்யும் போது கண்டிப்பா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு பயங்கரமான படபடப்பு இருக்கும். ஐயோ நம்ம இதை என்ன செய்யக்கூடாது, செஞ்சா கூட, நான் சொல்றேன், நீங்க தவறா பேசினா கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 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 உணர்வுமே என்ன செய்யாது, அதை நம்ம நியாயம் தான் படுத்துவோம். ரட்சிக்கப்படாதவங்க எதை தான் செய்வாங்க, நான் பேசுறது கரெக்ட் தான். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி இல்லை. அந்த உணர்வு என்ன செய்யணும், ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, என்ன இருந்தாலும் நீ அப்படி பேசிடக்கூடாதா. எப்படி பேசுவார் ஆண்டவர், சே என்ன நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது என்ன இருந்தாலும் நீ இப்படி செஞ்சிருக்கலாமா, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதேன்னு ஆவியானவர் என்ன செய்வாரு. இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அல்லேலூயா. இதுதான் ஆவியினால் நடத்தப்படுகிறவனுக்கும்
மாம்சத்தினால் நடத்தப்படுவனுக்குள்ள வித்தியாசம். அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவியின்படி நடப்பதற்கும் மாம்சத்தின்படி நடக்கிறதுக்குள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுங்க. எபேசியர் 4:22 வசனத்தை வாசிங்க. 4:22. அந்தபடி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை எல்லாம் சொல்லுங்க. மேல என்ன சொல்றாரு? 22வது வசனத்துல களைந்து போட்டு எல்லாம் சொல்லுங்க. 22ல களைந்து போட்டுன்னா என்ன செய்யணும்? எடுத்து போட்டு. 24 என்ன செய்ய சொல்றாரு? தரித்து கொள்ளுன்றாரு. எல்லாம் சொல்லுங்க. களைந்து போட்டு தரித்துக்கொள். பக்கத்துல பாசனம். களைந்து போட்டு தரித்துக்கொள் அப்படின்னா என்னது? எதை களைந்து போடணும்? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை, பழைய காரியத்தை என்ன செய்யணுமா? எல்லாம் சொல்லுங்க. பழைய காரியத்தை களைந்து போட வைப்பாருன்னா இருக்காங்க. அந்த பழைய மனுஷனை ஆண்டவரே என்னை விட்டு எப்படியாவது நீர் அகற்றிடும் ஐயா அப்படின்னு ஜெபம் பண்ணவனே பழைய மனுஷன் என்ன செய்யாது? அது போகாது. ஆமென். என்ன செய்யணும்? நான் தான் களைந்து போடணும். அதே மாதிரி புதிய மனுஷன், ஏசப்பா இப்பொழுது என்னை தருகிறேன் உங்களுடைய கரத்தில், அந்த புதிய மனுஷனால் என்னை அலங்கரிப்பீராக டக்குன்னு ஆண்டவர் அலங்கரிக்க மாட்டாரு. எல்லாம் சொல்லுங்க. நான் தான் எடுத்து போடணும், நான் தான் தரித்து கொள்ளணும். எல்லாம் சொல்லுங்க. நான் தான் களைந்து. பழைய மனுஷன் என்ன செய்யணும்? முதல்ல ரொம்ப வளவலன்னு பேசுறேன், அது என்ன செய்யணும்? களைந்து போட்டு இப்ப எதை தரித்து கொள்ளணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனாய் நான் என்ன செய்யணும்? அதை தரித்து கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. களைந்து போட்டு. பழைய மனுஷன் எப்படி இருக்கான்? இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் சொல்லுது. அது என்ன எங்க கொண்டு போகுது? நம்மள கேடுக்கு நேராய் கொண்டு போகுது. பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன்? தீமையானவன், இல்ல இச்சையான காரியங்கள். இதை என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் சொல்லுங்க. களைந்து அப்படின்னா தூக்கி எறியணும். எல்லாம் சொல்லுங்க. நம்ம எண்ணத்துக்குள்ள இருந்து என்ன செய்யணும்? தூக்கி எறிந்து என்ன பண்ணணும்? புதிய மனுஷன் எப்படிப்பட்டவன்? மெய்யான நீதி, அடுத்து பரிசுத்தத்திலும். இந்த புதிய மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தேவ சாயலா இருக்கிறான். அந்த மனுஷனை நான் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல அழகா வரும் அந்த வார்த்தை, புட் ஆஃப் புட் ஆன் அப்படின்னா என்னது? புட் ஆஃப்னா என்னது? வெளியே எடுத்து போடு. புட் ஆன்னா என்னது? உள்ள எடுத்து வைத்துக்கொள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பழைய காரியங்களை, பழைய பாவங்களை, பழைய சுபாவங்களை, பழைய மனுஷனை களைந்து போடுங்க. எல்லாம் சொல்லுங்க. தூக்கி எறியுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படிதாங்க இருந்தேன், ரட்சிக்கப்படுறதுக்கு அப்படி இருக்கு, இப்படிதாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேங்க. அந்த மனுஷனை தூக்கி என்ன செய்யறேன்? எறியறேங்க. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கான்? நீதியில, மெய்யான நீதியில, பரிசுத்தத்துல இருக்கிறான். அந்த மனுஷனை நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரே தரித்து கொள்ளுகிற ஆண்டவரே. அல்லேலூயா. தாழ்மையை தரித்து கொள்ளுகிற ஆண்டவரே, அன்பை நான் தரித்து கொள்ளுகிற ஆண்டவரே, நான் அதை எடுத்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, நான் நேசிக்கிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது என்ன நடக்குது? முன்னாடி நீங்க அன்பு கூறவே மாட்டீங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவங்களா இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அதை களைந்து போட்டு இப்ப ஆண்டவரே எல்லாரையும் நேசிக்கிற ஒரு கிருபை எனக்கு நீங்க தாங்க அப்படின்னு சும்மா ஜெபம் பண்ணி விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்? அந்த மனுஷன் என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. யாரை நேசிக்கிறதுக்குள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, கொடுக்கறதுக்குள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னடா கிடைக்கும், எங்களா சுருட்டலாம், எங்களா அடிச்சு வாங்கலான்னு நான் இருந்தேன் ஆண்டவரே. இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன மனுஷனை தரித்து கொள்ளணும்? ஆண்டவரே எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு கிருபை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. மற்றவங்களை நேசிச்சு நான் என்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. இதுதான் என்னது? புதிய மனுஷன். அல்லேலூயா. இது எங்க நடக்குது? 23 பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்க. எங்க நடக்குது இது? உங்க உள்ளத்துல நடக்குது இது. ஹல்லேலூயா. எங்க பழைய மனுஷன் போது ஐயா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிழிஞ்ச பேண்ட் கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தையா, ரட்சிக்கப்பட்ட உடனே இப்ப புது பேண்ட் புது சட்டை போட்டுட்டு அலையறையா, அதையா சொல்றாரு ஆண்டவரு? இல்ல. எங்க நடக்குது இந்த மாற்றம்? உள்ளத்துல நடக்குது. எல்லாம் சொல்லுங்க. உள்ளத்துல நடக்குது, மனதிற்குள்ள நடக்குது, ஆவிக்குள்ள நடக்குது. ஹல்லேலூயா. புதிய மனுஷனை நம்ம என்ன செய்யணுமா? புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அந்த 17 இருந்து வாசிங்களேன். 17 இருந்து வாசிங்க.
ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். எப்படி சொல்றாரு? அவங்க எதுல நடக்கிறாங்க? எல்லாம் சொல்லுங்க. சிந்தை, அதான் மைண்டு. என்ன மைண்டு? வீணான மைண்டு, வெயின் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தேவையில்லாத காரியத்துல என்ன செய்யறது அந்த மைண்டு? எப்படி நடக்கிறாங்க? புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்க என்ன செய்யாதீங்க, சும்மா நடக்காதீங்க, தேவையில்லாத எண்ணங்கள் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? நீங்கள் இனி நடவாமல் இருங்க. எல்லாம் சொல்லுங்க, நடவாமல். அப்ப எங்க சொல்றாரு இந்த மாற்றம்? எங்க நடக்குது? சிந்தையில சொல்றாரு. சிந்தையில நீங்க முன்னாடி வீணானதை சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன செய்யுங்க? அந்த வீணானதை சிந்திக்கிறத என்ன செய்யுங்க? விடுங்க. ஏன்னா முன்னாடி நீங்க பாவிகளா இருந்தீங்க, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு நீங்க தேவனுடைய புதிய சிருஷ்டிகளா இருக்கிறீங்க. அதனாலதான் பவுல் ஆலோசனை கொடுக்கிறாரு, நீ முன்னாடி அப்படி இருந்த, இப்ப நீ அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. முன்னாடி நீ சிந்தனையில வீணா இருந்த, ஆனா இப்ப நீ என்ன இல்ல, அப்படி இல்ல. அடுத்து சொல்ற, வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு இதுதான் யாரு? பழைய மனுஷன். பழைய மனுஷன் என்ன செஞ்சிருந்தாங்க? எதுக்கெல்லாம் இருந்தாங்க? உணர்வில்லாதவர்களா இருந்தாங்க. புத்தியில் எப்படி இருந்துச்சு? புத்தியில அந்தகாரப்பட்டு கிடந்தாங்க. ஆமாவா இல்லையா? இருதய கடினமா இருந்துச்சு. அறியாமையினால தேவனுக்கு எப்படி இருந்தாங்க? அப்படிதான் நம்ம இருந்தோம். நம்மலாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி இருந்தோம். ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததான் சொல்றாரு, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே சொல்றாரு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கீழே வாசித்து பாருங்க, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே என்னத்த பேசணும்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? பழைய மனுஷன் என்னதான் இருந்துச்சு? உண்மை மட்டும்தான் இருந்துச்சா? இல்ல, என்னதான் இருந்துச்சு? பொய் மட்டும்தான் இருந்துச்சு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? அவனவன் பிறனுடனே என்னத்த பேசு, ஏன் நான் ஒரு புதிய மனுஷனை தரித்திருக்கிற. அடுத்து சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். 29 பாருங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இதெல்லாம் நம்ம தான் என்ன செய்யணும்? வெளியே எடுத்து போட்டு புதிய மனுஷனை நம்ம என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பழைய மனுஷனை களைந்து. அந்த 24:24 சொல்றாருல, புதிய மனுஷன் சொல்றாரு. அதான் என்னது? புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டி. இதுக்கு முன்பாக அந்த மனிதன் இல்ல, இப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கு? அந்த மனிதன் ஏற்கனவே அப்பப்ப செத்து செத்து உயிராகிற மனுஷன் கிடையாது அது. அல்லேலூயா. இதுக்கு முன்பாக அவன் இல்லவே இல்லை. இப்பொழுது கர்த்தர் அவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிர்த்தெழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 2 கூட வாசிங்களா. எபேசியர் 2 அதிகாரம் பாருங்க, 2:1 பாருங்களேன். அற்புதமான வார்த்தை அதெல்லாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் எப்படி போயிருந்தேன்? செத்து போயிருந்தேன். நான் யாரா இருந்தேன்? பாவம் செய்ததுனால, அக்கிரமம் செய்ததுனால செத்து போனவனா இருந்தேன். ஆனா யார் என்னை உயிர்ப்பித்தது? தேவன் என்னை உயிர்ப்பித்தார். எப்போ உயிர்ப்பித்தார்? இயேசுவே என் இருதயத்திற்குள்ள வாங்க. 2வது வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீங்க. சுருக்கமா என்ன சொல்றான்னா, பிசாசு எப்படி நடத்துறான்னு அப்படி நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? நீ நடந்து கொண்டிருந்த. அதான் என்னது? இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி. உலகம் என்ன சொல்லுது அதுக்கேற்றபடி என்ன செய்யறது? உலகம் ஒரு காரியத்தை சொல்லுது, அது அப்படி ஆமாங்க அப்படிதாங்க அப்படின்னு சொல்றது. ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இப்ப நீ அப்படி நடப்பதற்கு
தெரிந்து கொள்ளப்படவில்லை. சொல்றாரு பாருங்க 3, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்தோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் எதை செய்யறான்? அப்படின்னா ஆத்துமாவும் சரீரமும் என்ன சொல்லுது அதைத்தான் என்ன செய்யறான். இப்ப ரட்சிக்கப்படாதவங்களாம் நீங்க பாருங்க, அவங்க எதைத்தான் செய்யறாங்க? மாம்சமும் மனசும். அப்படின்னா அவங்க எதனால நடத்தப்படுறாங்கன்னா தங்கள் ஆத்துமாவினாலும் தங்கள் சரீரத்தினாலும் என்ன செய்யறாங்க? நடத்தப்படுறாங்க. இந்த இப்ப புரியுதா உங்களுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் என்னன்னு? ரட்சிக்கப்படாத ஒருத்தன் எதனால நடத்தப்படுறான்? மாம்சமும். நிறைய நேரங்கள்ல உங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்ப என் மைண்ட் எனக்கு எது சரின்னு சொல்லுதோ அதை நான் என்ன செய்வேன், எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் நான் என்ன செய்வேன். இப்ப எந்திரிச்சு ஆண்டவர் சொல்றாரு ஹோட்டல்ல போய் எனக்கு பிரியாணி சாப்பிட சொல்றாரு அப்படின்னா ஆண்டு அப்படி சாப்பிட்டு என்ன செய்ய மாட்டாரு. மைண்ட் என்ன செய்யுது? இப்ப பிரியாணி சாப்பிடணும்னு கேட்குது, உடனே என்ன சரீரம் என்ன செய்யும்? டக்குன்னு வண்டி கிண்டி பிடிச்சி ஹோட்டல்ல போய் உட்காந்து சரீரம் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும்? கிளம்புவோம், துணியை மாத்து, இப்போ யாரையா கூப்பிடு, ஆட்டோ விடு, ஆட்டோ அப்படி பர்னாசு கூப்பிடியா, பூப்பாறை போனியா ஸ்ரீகிருஷ்ணா ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு என்ன செய்யுது? மாம்சம் விரும்புது, மனசு என்ன செய்யுது? கட்டளை கொடுக்குது, மாம்சம் என்ன செய்யுது? கீழ்ப்படியுது. இல்லை சொல்லுங்க, மனம் கட்டளை இடுகிறது, சரீரம் கீழ்ப்படுகிறது. இதுதான் உலகத்தான் வாழ்ற வாழ்க்கை. அப்படின்னா அவன் மைண்டு சொல்லுது சிகரெட்டை குடியா அப்படின்னு மைண்ட் என்ன செய்யுது? சொல்லுது. உடனே சரீரம் என்ன செய்யுது? தீப்பெட்டி தேடுது, பீடி நேரத்துக்கு எங்க கொண்டு வச்சோம் அப்படின்னு என்ன செய்யுது? கை தேடுது, உடனே என்ன செய்யுது? கை வேலை செய்து எடுத்து வாயில வச்சு என்ன செய்யுது? இதுதான் என்னது? மைண்டு கட்டளை இடுகிறது, சரீரம் கீழ்ப்படி. இதான் ரட்சிக்கப்படாதனுடைய வாழ்க்கை. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆனா ரட்சிக்கப்பட்டனுடைய வாழ்க்கை என்னன்னா ஆவி கட்டளை இடுகிறது, சரீரம் கீழ்ப்படுகிறது. ஆவி என்ன சொல்லும்? டிவி போடுப்பா பாப்போம், நாடகத்தை போடு, இந்த பாரு அப்படியே சொல்லுவோம். ஆவி ஆவி என்ன சொல்லும்? எந்திரிச்சு முதல்ல சர்ச்சைக்கு போ முதல்ல அப்படின்னு என்ன செய்யும்? அப்படின்னு எது கட்டளையிடும்? ஆவி கட்டளையிடும். உடனே சரீரம் என்ன செய்யும்? வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவன் ஆவி எதை சொல்லுதோ அதுக்கு சரீரத்தை கீழ்ப்படிய பண்ணுகிறான். ரட்சிக்கப்படாதவன் மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு சரீரத்தை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறான். இதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, ஆவி என்ன சொல்லுகிறதோ. இந்த ஆவி எங்க இருக்கு? இப்ப உள்ளதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு, வெளியில இருந்து சொல்லல, உள்ளதான் இருந்து இந்த ஆவி என்ன செய்யுது? மகனே மகளே மணி 6 ஆச்சுமா, நீ எந்திரிச்சு என்ன செய்ய, எந்திரிச்சு இப்ப ஜெபம் பண்ணு அப்படின்னு என்ன செய்யுது? அப்படின்னு ஆவி பேசும் உள்ள இருந்து. மகளே 5:30 ஆச்சு, அலாரம் அடிக்குது பாரு, ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடாத, என்ன செய்ய, எந்திரி அப்படின்னு என்ன செய்யும்? மகளே 6:30 ஆச்சுமா, 7:30 ஆச்சுமா, 8 மணி ஆக போதுமா அப்படின்னு என்ன செய்யும்? ஆவி எந்திரிச்சு ஜெபம் பண்ணுமான்னு ஆவி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஆவி சொல்றதுக்கு சரீரம் ஆக்டிவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, உடனே எந்திரிச்சு ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய பாதத்துல வந்து என்ன அமர செய்தீங்களா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க முடியும் கிருபை பாராட்டினீங்களே. இப்ப இந்த ஆவி சொல்றதுக்கு என்ன செய்யுது? மாம்சம் கீழ்ப்படியுது. ஆனா நீங்க உங்க மைண்ட ஆழமா வளர்த்து உலக காரியத்துக்கு வளர்த்து வச்சிருந்தீங்கன்னா கை அப்படியே அலாரத்தை என்ன செய்யும்? அப்படியே ஆஃப் பண்ணிட்டு பொறுங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு என்ன செய்யும்? எங்க கம்பெனிகளை தானே கிடைச்சி காணமே அப்படின்னு என்ன செய்யும்? சரீரம் தேடும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தின்படி நடப்பதற்கு நான் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. ஹல்லேலூயா. என் மனசு சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு என் மைண்ட் வச்சாலும் கிடையாது. நானு எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆவி சொல்வதற்கு நான் கீழ்ப்படினோம். ரோமர் 8 நீங்க போய் வாசித்து பாருங்க. ஆவியின்படி நம்ம நடத்தப்பட்டோம்னா ஜீவனுக்கு நேரா நம்ம போவோம். ஜீவன் என்னது? ஆசீர்வாதம். ஜீவன்னா நன்மை. இதுக்கு நேரா நம்ம வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஆவி சொல்லுறதுனால எந்திரிச்சு மகனே நீ சபைக்கு போ, கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளு அப்படின்னு என்ன செய்யுது? ஆவி சொல்லும் போது சரீரம் என்ன செய்யும்? உடனே ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு பழகிருந்தா தான் செய்யும். அதை இந்த சரீரம் ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு பழகலன்னு வைங்களேன், அங்க சண்டை வரும். எப்படி போனா போய் என்னத்தை தான் பார்த்தேன், இருங்க அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு என்ன செய்யும்? மைண்ட் அங்க கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி அப்ப டக்குன்னு அங்க ஒரு வேலை கொண்டு வருவான் பிசாசு. எப்படி ஒரு வேலை என்ன செஞ்சிருப்பான்? அன்னைக்கு பார்த்து வச்சிருப்பான். உடனே மைண்ட் என்ன சொல்லும்? இன்னைக்கு ஒரு வாரம் அந்த அங்க போய் அந்த வேலையை என்ன செஞ்சிருவோம், அதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், டைம் இருந்தா போய்க்கலாம் அப்படின்னு என்ன செய்யும்? மைண்ட் கொஞ்சம் உயர்த்தின உடனே சரீரம், இப்ப இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா
அதாவது யார் அதிகமா தீனி போடுறாங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், உடனே அடிமையாயிருது. அப்படியே இந்த சரீரம் வந்து ஒரு அடிமைத்தன சரீரம். ஹல்லேலூயா. மைண்ட் ரொம்ப ஆகாரம் கொடுத்து 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 வளர்த்து வச்சிருந்தா இந்த சரீரம் என்ன ஆயிரும், நான் மைண்டுக்கு அப்படி என்ன செஞ்சிடும், அப்படி கீழ்ப்படிஞ்சிடும். ஆனா ஆவி நல்ல ஆகாரம் கொடுத்து 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 இந்த சரீரத்தை வளர்த்து வச்சிருந்துச்சுன்னா இந்த சரீரம் ஃபைட் பண்ணும். யாரு கூட ஃபைட் பண்ணும்? இந்த சரீரம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கும். எது கூட? மாம்சத்து கூட சண்டை போட்டு ஆவி கூட என்ன செஞ்சிடும், நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நீ சர்ச்சைக்கு போலான்னு இருக்கோம்பா, நீ சொல்றதெல்லாம் என்ன செய்ய முடியாது. உங்களுக்குள்ள ஒரு 3 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள நான் 3 பேரா இருக்கிறேன். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷனா நான் வாழணும்னா அதுக்குதான் ஆவிக்கு அதிக தீனி என்ன செய்யணும், வசனத்தை வாசிக்கணும். ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்கும் போது, ஆவிக்குரிய காரியங்களை நான் பிராக்டிஸ் பண்ணும்போது என் சரீரம் என்ன செய்யுது, சர்ச்சைக்கு போய் 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 வசனத்தை கேட்டு கேட்டு பாட்டெல்லாம் பாடி 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 வசனத்தெல்லாம் பேசி பேசி வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து வச்சிருந்தேன்னா என் சரீரம் எதுக்கு வேலை கம்பெனி கொடுக்குது? ஆவிக்கு கம்பெனி கொடுக்குது. எந்த நேரம் பார்த்தாலும் டிவி ஆன்னு பார்த்துக்கிட்டு வாயில போறது கூட தெரியாம உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே டிவியை அப்படியே செல்ல அப்படியே பார்த்துட்டு இருந்து அப்படியே உலக காரியங்களை பேசி பேசி இருந்தேன்னா என் சரீரம் மாம்சத்து கூட அதிக கம்பெனி என்ன செய்யுது, கொடுக்குது. இது எது ஜெயிக்கின்றத யாரு, நீங்க தான் என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, 2 நாளா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நடத்தப்பட்டிருக்கிறேன். ஆவியும் போராடுது, மாம்சமும். இப்ப நல்ல கவனிங்க, உங்க மனதை நீங்க மறுரூபமாக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆவி என்ன சொல்லுதோ அதுக்கு ஆத்மா சல்யூட் போட்டுரும். இன்னைக்கு சர்ச்சை தான்பா, வேற சிந்தையே கிடையாது அப்படின்னு உங்க மைண்ட் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அதையே சிந்திக்க ஆரம்பிச்சிடும். சரீரம் என்ன பண்ணும், உடனே அதான் 2 பேரும் அவங்க கூட்டணி சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே, நீ மட்டும் என்ன எந்திக்க மாட்டேன்ற எந்திரி அப்படின்னு சரீரம் என்ன செஞ்சிடும், உங்களை எழுப்பிடும். ஹல்லேலூயா. அதனாலதான் மனதை நம்ம என்ன செய்யணும், புதிதாக்கணும், மனதை மறுரூபமாக்கணும். மனதை மறுரூபமாக்கும் போது ஆவிக்கேற்றபடி ஆவியின் சிந்தையாய் அது மாறிடும். எல்லாம் சொல்லுங்க, இப்ப மாம்ச சிந்தையா இருக்கிறது எதா மாறிடும், ஆவியின் சிந்தையா மாறிடும். ஒரு நேரம் வரும்போது உங்க மைண்ட்ல நீங்க என்ன நினைச்சாலும் அதை அப்படி என்ன செய்யும், தேவனுக்கு பிரியமானவைகளாவே நடக்கும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 உங்க சிந்தனையில நீங்க நினைக்கிறது கூட என்ன ஆயிரும், ஆவிக்குரிய சிந்தையாய் மாறிடும். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தைக்கு இடமே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அப்ப என்ன எண்ணங்கள் எனக்குள்ள வரும், நான் இப்பொழுது தேவனுடைய புதிய மனுஷனா இருக்கிறேன், புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. அதனாலதான் ஒரு தவறான காரியம், இப்ப நான் சொல்றேன் பாருங்க, சில நேரங்களில் தவறான எண்ணங்கள் என் சிந்தனையில உதிக்கும் போது கூட இது எனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே, இது எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் என்ன செய்யறேன், என் மைண்ட டைவர்ட் பண்றேன். ஆனா அது பழகலன்னா என்ன ஆயிரும், அந்த எண்ணமே அப்படியே என்ன செய்ய ஆரம்பிக்கும், சிந்தனையில அப்படியே ஓடி 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 சரீரத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அப்படியே பாதிக்க. பாவம் அப்படிதான் வருது. எடுத்த உடனே யாருமே பாவத்துல விழுவதே இல்லை. நல்ல கவனிங்களேன். இப்போ வாலி பிள்ளைகளை கூட எடுத்துக்கோங்க, எடுத்த உடனே போய் லவ்ல விழுந்துடுறாங்களா? கிடையவே கிடையாது. என்ன நடக்குது, மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஆடாடா என்ன வார்த்தை, எப்படி பேசுறாங்க, ஐயோ எங்க வீட்டுல ஒருத்தன் கூட இப்படி பேசுனதே இல்லையாப்பா, என்னமா நீ பேசுறப்பான்னு என்ன செய்யறாங்க, சொல்றது புரியுது, பிராக்டிக்கலா நான் சொல்றேன். மைண்டுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஓடுன உடனே சரீரம் அதுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது, 2 நாள் கழிச்சு போனை தேடுது, எங்க வச்சோம் அந்த போன், எங்க நம்பர் எங்க, ஐயோ அப்படின்னு என்ன செய்ய ஆரம்பிக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய ஆரம்பிக்குது, மைண்டுக்கு சரீரம் என்ன செய்யுது, அப்படிதான் பாவத்துல விழுந்து போகிறது. டப்புன்னு யாருமே கீழே தள்ளி விட்டு விழுகிறது இல்ல, மைண்டுக்குள்ள ரொம்ப நாள் அது என்ன செய்ய ஆரம்பிக்குது, வேலை செய்ய. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் சரீரத்தின் அவயங்களை, அப்படின்னா உங்க ஆவி ஆத்மாவை சரீரத்தை தேவனுக்கு ஆயுதங்களா என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஏன் மூலம் அவர் என்ன செய்யறாருன்னா நீதியான காரியங்களை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப எனக்குள்ள என்ன இருக்கணும், நான் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட புதிய மனுஷனா இருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆமென். எதுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது, எதுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம செய்யலாம் செஞ்சுட்டு பிசாசு அவன் பாட்டுக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பான், அவன்கிட்ட என்ன செஞ்சு அவனை தூக்கி என்ன செஞ்சிடறது, இந்த பிசாசு பாருங்க இந்த பாவத்தில் தள்ளி விட்டான் அப்படிலாம் யாரையும் தள்ளுறதே கிடையாது. வேதம் சொல்லுது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு விழுந்து போகிறான். நான் தூக்கி யார் போட்டுறது,
ஆதாம் ஏவாள் போட்டோம்னா இந்த பிசாசு தாங்க காரணம், நான் இப்படி ஆகிறதுக்கு பிசாசு தான் காரணம், நான் அப்படி என் பிள்ளைங்க எப்படி போறதுக்கு பிசாசு தான். அப்படிலாம் கிடையாது, மைண்டு தான் காரணம். ஆமென். மைண்டை சரியாக்கிட்டோம்னாலே சரியான பாதையில் நம்ம என்ன செய்யலாம், நடக்க ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பாப்பா, நான் புதிய மனுஷனா இருக்கிறேன். இந்த வார்த்தையை அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த வார்த்தையை? ஆண்டவரே 2 கொரிந்தியர் 5:17 படி நான் புதிய மனுஷனா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின ஆண்டவரே, என் பழைய வாழ்க்கை ஒளிஞ்சிருச்சு ஆண்டவரே, என் பழைய பாவ வாழ்க்கை ஒளிஞ்சிருச்சு, ஏன்னா நான் புதிய மனுஷனா இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. புதிய மனுஷன். அதாவது எப்படிப்பட்ட உணர்வோட நீங்க இருக்கணும்னா, ஒரு புது ட்ரெஸ், வெள்ளை ட்ரெஸ் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, இப்ப போட்டிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருப்பீங்க, எப்படி நடப்பீங்க? சடப்பட நடந்து போவீங்களா? இல்ல, எப்படி போவீங்க? ஒரு அழுக்கு படாம அப்படியே பார்த்து கவனமா என்ன செய்வீங்க? அந்த புதிய மனுஷன்றவன் அப்படிப்பட்டவன் தான். ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமான மனுஷனை நான் தரித்திருக்கிறேன் ஆண்டவரே, என் நடையில, என் உடையில, என் பேச்சுல, என் செயல எல்லாத்திலும் நான் கவனமா என்ன செய்யணும்? கவனம். முன்னாடி அப்படி இல்லை, ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா எப்படி போவீங்க? ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, மேலாம் அழுக்கா இருக்கு, எப்படி போவீங்க? சும்மா அடிச்சு பரட்டி பாராட்டியே போறது. ஏன்னா ஏற்கனவே என்னதான், ஏற்கனவே அழுக்கு நான் போய் துவச்சிக்கலாம் அப்படின்னு என்ன செய்யறது? அப்ப பாருங்க, நான் இப்போ ஒரு புதிய ட்ரெஸ், புது ட்ரெஸ், வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா எப்படி போறீங்க? கவனமா போறீங்க. ஆனா அழுக்கு ட்ரெஸ் என்னும்போது எப்படி இருக்கு? அதே போலதான் நான் இப்ப இயேசுவை தரித்திருக்கிறேன், புதிய மனுஷனை நான் தரித்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க நடந்தீங்கன்னா, வாழ்க்கையை நடத்துனீங்க, நான் எப்படி நடப்பீங்க? எந்த கரையும் வந்துடக்கூடாது ஆண்டவரே, எந்த தீமையும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஃபாதர் எப்பயுமே சொல்லுவாரு, ஒரு கேள்வி கேட்டாங்க ஃபாதர்ட்ட, 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எப்படி ஃபாதர் கல்யாணமே ஆகாம ஆண்டவருக்காக இப்படி என்ன செய்றீங்க, வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, இவ்வளவு பாடலாம் எழுதுறீங்களே? அப்பதான் அவர் சொன்னாரு, நான் எப்பயுமே ஒரு புதிய வஸ்திரத்தை என்ன செஞ்சிருக்கேன், போட்டிருக்கேன்ற ஒரு உணர்வோட வாழ்றேன். என்ன உணர்வுல? ஒரு பரிசுத்தமான ஒரு வஸ்திரத்தை நான் உடுத்தி இருக்கிறன்ற உணர்வோட நான் வாழ்றதுனால நான் ரொம்ப கவனமா என்ன செய்யறேன், பேசும்போது கவனமா பேசுறேன், பார்க்கும்போது கவனமா பார்க்கறேன், கேட்கும்போது கவனமா என்ன செய்யறேன், கேட்கறேன். இதான் ரகசியம். அல்லேலூயா. வெற்றி வாழும் ரகசியன்றது ஒண்ணு இல்லை, நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், நான் புதிய மனுஷனா இருக்கின்ற உணர்வோட நம்ம வாழணும், சக்சஸா நம்ம வாழலாம். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா, ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, வாய் திறந்து அறிக்கை செய்யுங்க பாப்பா. ஆண்டவரே, என்னை புதிய மனுஷனாய் நீர் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, புதிய மனுஷனை தரித்த உதவி செய்திருக்கிறீங்களே ஆண்டவரே, என் பழைய மனுஷனை சிலுவையில் நீர் அறைந்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. புதிதான ஜீவன் உள்ளவர்களாக ஆண்டவரே, புதிய வாழ்க்கையை வாழும்படியாக ஒரு புதிய மனுஷன் எனக்கு நீர் உடுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு வாழ உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. என்னை குறித்த தவறான எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை குறித்த தாழ்வு மனப்பான்மை மாறட்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆமென், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு உணர்வு இல்லாதவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற உணர்வில்லாதவர்களாக நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. இயேசப்பா, என் பாவங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே, என் அக்கிரமங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே, என் மீறுதல்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் உங்க சரீர அவயங்களை, உங்க மனதை அநீதிக்கு நீங்க ஒப்பு கொடுத்திருந்திருக்கலாம். இச்சையான காரியங்களை நடப்பிக்கும்படி, பாவமான காரியங்களை நடப்பிக்கும்படி உங்க காதை, உங்க வாயை, உங்க கண்ணை, உங்க சரீரத்தின் அவயங்களை நீங்க அநீதிக்கு ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். இந்த நாள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனிமேல் நீதியானவைகளை நடப்பிக்கும்படி, பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி என் காதுகளை ஆண்டவரே, என்னுடைய கண்களை, என்னுடைய சிந்தனையை, என் வாயை, என் சரீரத்தின் அவயங்களை நீதியின் ஆயுதமாய் உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. பாவம் என் சரீரத்தை ஆளுகை செய்ய நான் அனுமதிப்பதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்சத்தின்படி நடப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடன் வாங்கினவன் அல்ல ஆண்டவரே, ஆவியின்படி வாழும்படி அழைக்கப்பட்டவன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. நீதியின் ஆயுதங்களாய் என்னை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என் சரீரத்தின் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீதியானவைகளை நடப்பிக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒருவேளை இதுவரைக்கும் பாவமான காரியங்களுக்கு ஆண்டவரே, இச்சையான காரியங்களுக்கு, தவறான காரியங்களுக்கு ஆண்டவரே, சரீரத்தை ஒருவேளை ஆண்டவரே அடிமையாய் விற்று போட்டிருந்தா, இந்த நாள் ஆண்டவரே நாங்க திரும்பி வருகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்க சரீரத்தை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்க ஆவி, எங்க ஆத்துமா, எங்க சரீரம் எல்லாம்
குற்றமற்றதாய் இருக்கும்படி நீர் காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. குற்றமற்றதாய் இருக்கும்படி நீர் காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. கடுகளவும் கரைபடாத பாத்திரங்களாக ஆண்டவரே தானியேலை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை குறித்து வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே போஜனத்தினால் கூட தங்கள் வாழ்க்கையை அவர்கள் தீட்டுப்படுத்த விடவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு எந்த இச்சையான காரியங்களும் தவறான காரியங்களும் பொல்லாத காரியங்கள் எங்களை தீட்டுப்படுத்த நாங்கள் அனுமதிப்பது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே ஏனென்றால் நாங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த உணர்வோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களில தருகிறோம் ஆண்டவரே. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.